ஜெயிலர் சார், ஆயுள் கைதி பசுபதி பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். பசுபதி? யூ மீன் உங்க தம்பி சின்னத்துறையை மர்டர் பண்ணிட்டு ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு? அதே பசுபதி தான். போன மாசம் தான் விடுதலையானார். அது மட்டும் இல்ல, விடுதலையான 2 நாள்ல உலகத்தை விட்டே விடுதலை ஆயிட்டார். அப்படியா? நீங்க பிரேதத்தை கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பார்த்தனா? அவர் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருந்த காலத்துல என் வீட்டுல தான் வேலை செஞ்சார். அதனால அவருக்கு என் ஃபேமிலியோட நெருங்கி பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் இறந்துட்டாருன்னு செய்தி வந்ததும் அவர் மனைவி மக்கள் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாதனால நானே நேரடியா போய் அவருடைய இறுதி சடங்கு செய்தேன். ஜெயில இருந்தப்போ அவனை பாக்குறதுக்கு யாராவது அடிக்கடி வந்தாங்களா? அடிக்கடியா? அவரை பாக்குறதுக்கு யாரும் ஒரு தடவை கூட வரல. தேங்க்யூ. வெல்கம். வரேன். சார். என்ன? நான் பசுபதியோட புள்ள. என் பேரு சங்கர். பசுபதியோட மகனே? அப்புறம் எப்படி பெரிய துறை விட? நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. உன்னை பத்தி உங்க அம்மா பத்தின்னா அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. உங்க அட்ரஸ் எனக்கு கிடைக்காதனால அவருடைய ஆசையை என்னால பூர்த்தி செய்ய முடியல. ஏன் சார், நீங்க எங்க அப்பாவோட இறுதிச் சடங்கு செஞ்சதா சொன்னீங்களே, அவர் இறந்துடாது? ஒரு நாட்டியக்காரியோட விடுதியில. அவ பேரு கங்கா. கங்கா? ஏனுங்க? யாரது? நான் தான் உங்க புது வேலைக்காரி. வேலைக்காரியா? ஏனுங்க? உன் பேர் என்ன? என் பேருங்களா? ராசாத்திங்க. ராசாத்தியா? பின்னாடி பார்க்கும் போதே ராசாத்தி மாதிரி இருக்கிற, முன்னாடி பாலுங்க. பாலா? கட்டில் கிட்ட கொண்டு வை. வைக்கிறேனுங்க. என்ன அழகு, என்ன அழகு! ஐயோ ராசாத்தி, திரும்பி கொஞ்சம் காட்டேன். வெக்கமா இருக்குதுங்க. வெக்கமா? என் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் வெக்கமா? என்னடா வர மாட்டேங்குது. இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ. எஸ்மா, யாராவது பொசுக்குன்னு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யுதுங்க? ராசாத்தி, கதவெல்லாம் மூடிட்டேன். பால் சூடா இருக்குது, குடிங்க. நானும் சூடாத்தான் இருக்கேன், குடு. சௌக்கியமாடா ஜம்புலிங்கம்? என்னடா பயந்து சாகர? டேய் ஜம்புலிங்கம், நீ இப்ப குடிச்சிய பாலு, அதுல நான் கலந்தது சர்க்கரை இல்லடா. உன் நெஞ்சு நிறைஞ்சிருக்கேன் நஞ்சு, அந்த நஞ்சை முறியடிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன். ஜம்புலிங்கம், உனக்கு இப்ப தலை சுத்தணுமே? சுத்துதா? உனக்கு வேர்த்து கொட்டணுமே? கொட்டுது இல்ல? ஐயோ என்னடா கண்ணா வேர்த்து கொட்டுது. ஜம்புலிங்கம், நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு, உனக்கு நெஞ்சு வலிக்கும். நெஞ்ச புடிச்சுக்க. வலிக்குதா? ஜம்புலிங்கம், அவ்வளவுதான். நீ அதோ கதி, கொஞ்ச நேரத்துல நீ செத்து போயிடுவ. வேணாமா? என்ன காப்பாத்து. உன்னை காப்பாத்தணுமா? நான் மனசு வச்சா உன்னை காப்பாத்தலாம். அதுக்கு மாத்து மருந்து கூட என்கிட்ட இருக்கு. என்ன சொல்லு. ஆனா ஜம்புலிங்கம், உன்னை காப்பாத்த வேண்டியது இந்த உலகத்துக்கு அவசியமா? ரொம்ப அவசியம். நான் செத்தா என் புள்ள தனியாடுவ காப்பாத்து. கோழையான ஒரு முட்டாள், அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு தகப்பன் கண்டிப்பா வேணும். ரொம்ப சரி. இத பத்தியா? என்னடா பறக்குற? இதுதாண்டா மாத்து மருந்து. இத நீ குடிச்சேன்னா அடுத்த நிமிஷமே பழச்சிருவேன்னு சொன்னேன். வேணுமா? குடு குடு. வேணுமா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கால்ல வேணாலும் விழுந்து கும்பிடுறேன். கால்ல விழுந்து கும்பிடுறியா? என் கால்ல விடுறியா? சத்தியமா விடுறேன். அப்படின்னா இந்த மருந்து என் கால் கட்டியே போடுற, எடுத்துக்கிட. ஓ கங்காவா? இமயத்துல பிறந்து ரிஷிகேஷ்ல வளர்ந்து காசி வழியா ஓடி கல்கத்தாவில கடல்ல கலந்துடுச்சு. கங்கா கலந்துடுச்சு, கடல்ல கலந்துடுச்சு, கங்கா கலந்துடுச்சு. கங்கா
கங்கா என்ன சொல்றேன்? நான் சொல்லல, இந்த சலங்க சொல்லுது. வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு ஓடி போயிட்டா மட்டும் ஒரு விலைமகள் குலமகள் ஆக முடியாதுன்னு சொல்லுது. சங்கர், நான் தான் கங்கான்னு உனக்கு யார் சொன்னது? இனிமே கேள்வி கேட்க வேண்டியது நான், பதில் சொல்ல வேண்டியது நீ. இதுவரைக்கும் நீ வீசின காத்துக்கு தகுந்தபடி நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வீசின சலங்கைக்கு தகுந்தபடி நீ ஆடணும். இல்லனா உன்னை விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு உனக்கு என்ன உறவு? உன் புருஷன் அவரையும் கொலை பண்ணார். எல்லாரும் பேசிக்கிற மாதிரி தகாத உறவு தானா? இல்லனா அவர் ஜெயில இருந்து விடுதலை ஆனதும் தாலி கட்டி குடும்ப நடத்துற ஏன் தாய் கிட்ட வராம சலங்க கட்டி சதுராடுல உன்கிட்ட ஏன் வரணும்? கட்டின கணவர் உயிரோட இருந்தும் ஒரு சுமங்கலி தெய்வம் பூ இல்லாம பொட்டு இல்லாம பட்ட மரமா வாழ வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தின 2 பச்சை குழந்தைகளை அப்பா இல்லாத அனாதைகளை ஆக்கிறிய. ஏன் உன் உடல் பசியை தீர்த்துக்கிறதுக்கு எங்க அப்பா விட்டா உனக்கு வேற ஆம்பளையா கிடைக்கலையா? உன்னோட கொடுமையான வார்த்தைகளால என் இதயத்தை நீ நோக்கடிக்கல. அங்க நான் தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறேன். உங்க அப்பாவோட ஆத்மாவத்தை நோக்கடிக்கிறேன். ஊருக்கு சொல்றத கேட்டுட்டு எனக்கு உங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி உரம் வந்ததா? அது உண்மையா? இப்ப என்கிட்ட வந்து கத்தறியே. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா உங்க அப்பா என்ன எப்படி கூப்பிடுவார் தெரியுமா சங்கர்? ஆசையோட, வாய் நிறைய அன்போட தங்கச்சி. என்ன உங்க அப்பா தங்கச்சின்னு கூப்பிடுவாரு சங்கர். எப்படிதான் கூப்பிடுவார்? காதால கேட்கறதெல்லாம் நம்பித்தான் ஆகணும்னா இந்த உலகத்துல உண்மைக்கு இடம் இருக்குது சங்கர். எனக்கு இருந்த மனக்குழப்பத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை தெரிஞ்சுக்க காலம் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் எதையத்தை அறுத்துக்கிட்டு இருக்க அந்த ரகசியத்தை இப்பவே நீங்க சொல்லித்தான் ஆகணும். பிளீஸ். சங்கர், சங்கர், 2 பிஞ்சு உள்ளங்களோட அன்பு கதை தான் அது. சின்னதுரை, காவேரி. ஹை சின்னதுரை, நல்லா இருக்குல்ல? காவேரி, நான் லண்டனுக்கு போய் படிக்க போறேன். லண்டனா? அது எங்க இருக்கு? கடல் கடந்து ரொம்ப தூரத்துல இருக்குதான். சின்னதுரை, திரும்பி எப்போ வருவ? தெரியல. சின்னதுரை, என்ன மறந்துட மாட்டியே? என் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். லண்டன்ல இருந்து சின்னதுரை திரும்பி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கு வருது. நான் கண்ட கனவெல்லாம் வீணாயிடுச்சு. அவர் வரவும் இல்லை. அவரை பத்தின எந்த தகவலும் எனக்கு இல்லை. இந்த நிலைமையிலதான் ஊர்ல பெரிய வெள்ளம் வந்து பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. விவசாயிகள்லாம் பெரிய தரைக்கு கிஸ்தி கட்ட முடியாம பஞ்சத்துல கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்காக போராட்டம் நடத்தின எங்க அப்பாவை அந்த பெரிய தரை கொன்னுட்டான். அனாதையான என்னையும் ஒரு நாட்டை விடுதலை சேர்த்துட்டான். அங்கதான் சங்கர் காவேரி இறந்தனா கங்கா ஆக்கப்பட்டு ஒரு நாள். கங்கா, இவர்தான் கூடலூர் எஸ்டேட் சின்னதுரை. படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருந்த சின்னதுரை பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதானுங்க ஊருக்கு வந்துருக்காரு. சின்ன வயசுல ஏதோ காவேரிங்கிற கிராமத்து பொண்ணோட கொஞ்சம் சிநேகிதம்ங்களாம். அவ எப்போ செத்து போயிட்டாளுங்க. ஜம்பு, என் காவேரி செத்துட்டான் இன்னொரு சொன்ன உன்னை கொன்னுடுவேன். காவேரி அவ என் இதயத்துல பெருக்கெடுத்து ஓடுற ஜீவனதி. அவதான் என் உயிர், அவதான் என் வாழ்க்கை. கங்காபாயி, கங்காபாயி, உன் கலையினால சின்னதுரையோட கவலைய போக்கணும். இந்த கங்கா அந்த காவேரிய மறக்கிறபடி செய்யணும். மன்னிக்கணும். இந்த கங்கா ஒரு நாளும் காவேரி ஆக முடியாது. சின்ன வயசுல நடக்கிறதெல்லாம் கல்வெட்டு மாதிரி காலத்துக்கும் மாறாது, மறையாது.
அந்த கண்கள் நான் பார்த்து பழக்கப்பட்ட கண்கள். யார் நீ? யார் நீ? காவேரி, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நீதான் என் காவேரி, நீதான் என் காவேரி. உன்னைத்தான் இவ்வளவு நாளா தேடி அலைஞ்சேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு. கல்யாணமா? சின்னதுரை, ஒரு ராத்திரி உல்லாசமா இருக்கணும்ன்றதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. Just for one night. Don't waste your time. இவளை எங்க வேணாலும் கொண்டு போ. இவளை கொண்டு போக வேண்டியது எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டு. வளராத எவ ஒரு விலை மாறு. Shut up. சின்னதுரை, சின்னதுரை, ஐயோ என்ன இது? சின்னதுரை, சின்னதுரை ரத்தத்தினால மட்டும் இல்ல, குங்குமத்தினாலையும் பொட்டு வச்சு முறைப்படி தாலி கட்டி என்ன ஒரு மனைவி ஆக்கிக்கிட்டார். எங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் கர்ப்பிணியான சங்கர். என்ன என்ன சொல்ற அவங்க பிள்ளை? என்ன சொல்ற? நம்ம எஸ்டேட்ல இனிமே கொத்தடிமைகளே இல்லைன்னு சொல்றோம். எல்லா நிலவும் விவசாயிகளுக்கே சொந்தம்னு உங்க அண்ணன் தான் எழுதி கொடுத்தாருல. என்ன வந்த விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, விவசாயிக்கு எல்லார்கிட்டயும் நீங்க சொன்ன மாதிரி எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருக்கேனுங்க. இதானுங்க பத்திரம். இனிமே எல்லா பயல்களும் நமக்கு நிரந்தரமா அடிமைகள், கொத்தடிமைகள். ஜம்பு, ஏனுங்க என்ன அது? இஸ்காச்சுங்க. நோ 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 நோ, ரத்தம். எஸ்டேட் விவசாயிகளுடைய ரத்தம். என்ன பயந்துட்ட? குட். சின்னதுரை, நாங்க மோசம் போயிட்டோம். எங்க கிட்ட கையொப்பம் வாங்கி எங்களை ஏமாத்திட்டாங்க. அது உங்க நிலம் தான் உங்களுக்கே சொந்தமாச்சே. இனிமே கிஸ்தி வசூல் கிடையாதுன்னு எங்க அண்ணன் தான் எழுதி கொடுத்துட்டாரு. இல்லைங்க துரை, பசுபதி அவன் வரைக்கும் அந்த மாதிரி தந்திரமாக எழுதி வாங்கிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டானுங்க. ஆமாங்க, எங்க பத்திரத்துல எழுதி இருக்கிற வாசகமே வேறங்க. இந்தாங்க, படிச்சு 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 பாருங்க, படிச்சு பாருங்க. ரோகி பசுபதி, ஏனுங்க நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சிட்டனா இன்னைக்கு நீ லேபர், நாளைக்கு நீ ஓனர். என்ன சொல்ற? துரை, பெரிய கட்டிக்கிட்டு வாடான்னு சொல்லுங்க, வெட்டி கொண்டு உங்க காலடியில போட்டுறேன். பரவாயில்ல, வச்சுக்க. காதை கொண்டா. ஜம்பு, எங்களை மோசம் பண்ணது இல்லாம அதை கேட்கிற அந்த சின்னதுரையும் கொலை பண்ணிட்டியடா. என்னென்ன சொல்றீங்க? சின்னதுரையும் நான் கொலை செஞ்சடா? இல்ல, அந்த கொலைகார பாதியை அடிச்சு கொள்ளுங்க, அப்பதான் மத்தவங்களுக்கு பாடமா இருக்கும். இல்ல, இவனை சட்டப்படி தூக்கல தூக்க விடணும். ஓடி போய் போலீஸ் கொண்டு வாங்க.